இந்த மாதிரி வச்சிருக்காங்க. இந்த பக்கம் ஃபுல்லா கடைங்கெல்லாம் இருக்கு. நிறைய கூட்டம். வாங்க நம்ம போய் கென்சி மீட் பண்ணலாம். தோர்கா கென்சி போட்டோ எடுக்கிறாங்க. எல்லாருமே நிறைய பேர் போட்டோ எடுக்கிறாங்க. பெரிய யானை நடுவில் நிற்கிது. எல்லாம் இந்த மக்கள் எல்லாம் பழைய காலத்து மக்கள். இந்த போட்டோ எல்லாமே நான் நிறைய படிச்சிருக்கேன். 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி தான் இதை பற்றி நிறைய வரும். வாங்க போகலாம். இங்க நிறைய இதை பற்றி போட்டிருக்காங்க. அர்ஜுனாஸ் பெனான்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. இங்கே தமிழில் எழுதியிருக்கு, இங்கே இங்கிலீஷில் எழுதியிருக்கு. இது வந்து மகாபாரதாவா, கிரேட் எபிக் ஆஃப் மகாபாரதா அப்படின்னு போட்டிருக்கு. அர்ஜுனன் தபசு என்று அழைக்கப்படும் பெரிய புடைப்பு சிற்பமானது மகாபாரத புராண கதை அடிப்படையாக கொண்டு செதுக்கப்பட்டுள்ளது. இயற்கை எழிலிருந்து எழில்மிகும் காட்சிகள் இங்கு சித்தரிக்கப்பட்டுள்ளன. பாசுபத ஆயுதத்தை சிவபெருமானிடம் இருந்து பெறுவதற்காக அர்ஜுனன் ஒற்றை காலில் தவம் செய்வதனை காண உலக தேவர்களும் விரைவது போன்று காட்சி பொருத்தப்பட்டுள்ளது. இக்காட்சி கீழே திருமால் கோயில் காட்டப்பட்டுள்ளது. சில அறிஞர்கள் இப்புடைப்பு சிற்பத்தினை பகீரதன் கங்கையை பூமிக்கு கொண்டு வர தவம் செய்த காட்சியாக கருதுகின்றனர். இப்போ உள்ள போலாம். பெரியப்பா ஹாய் சொல்லு. நிறைய பொருட்கள் எல்லாம் விற்கிறாங்க. நாங்கள் இப்போ தான் இளநீ குடிச்சிட்டு வந்தோம். அது வீடியோ எடுக்க முடியல. அங்கே பாருங்க எவ்வளோ பெரிய கல். ஏய் கோலம் பண்ணுறாங்க. இன்னைக்கு பொங்கல்னால நிறைய கோலம் அந்த மாதிரி பொங்கலுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி வச்சுருக்காங்க. கரும்பு அந்த மாதிரி ஃபுல்லாக தொப்பி, பேகு, ஐஸ்கிரீம், கோலி சோடா அந்த மாதிரி நிறைய இருக்குது. அங்கே பாருங்க அவ்வளோ பெரிய கல். அதுக்கு கீழே நிழல் கூட கிடைக்குது. வாங்க போய் பார்ப்போம். ஷேடோ தெரியுது. இதோ இருக்கு. இந்த வழியாக உள்ளே போகலாம்.